ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆஃப் கை வச்ச ப்ளவுஸை எப்படி 3/4 எல்போ ஸ்லீவாக, அதாவது முட்டிக்கு மேலே வரைக்கும் மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்லீவில் வந்து இப்போ அந்த வளைச்சி ஷேப் வருது பார்த்திங்களா, அந்த ஷேப்பில் வந்து எப்படி வந்து ஸ்லீவ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கட்டிங் வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கை தான் கட் பண்ண போகிறேன். கை பீஸை வந்து கரெக்டாக ஷேப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ் வந்து 9.5 இன்ச் கேட்டிருக்காங்க. பட் அவங்க கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸ் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான். ஐ திங்க் 7 இன்ச் தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எப்பவும் போல் பட்டிக்கு வந்து 1 இன்ச் விடுறேன் கை. இதுக்குள்ளே தான் நம்ம அந்த ஷேப் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து 9.5 கேட்டாங்க, ஓகேவா? ஸோ நம்ம 9.5 இன்ச் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். 9.5 மார்க் பண்ணியாச்சு. அந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுடலாம். இப்போ நம்ம இதிலேருந்து இது வரைக்கும் 9.5 நம்ம கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். பட் ஆனால் இதிலேருந்து நம்ம இப்படி ஷேப் எடுக்க போகிறோம். அப்போ 1 இன்ச் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா தான் வரும். இப்போ நான் இப்படி ஷேப் எடுக்கிறேன்னு வைங்களேன், இப்போ 1 இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா தான் வரும். அப்போ நம்ம இதில் இருந்து தான் 9.5 எடுக்கணும். ஸோ 9.5 அப்படின்னா அப்போ இங்கே வருது 9.5, 1/2 இன்ச் வந்து தையலுக்கு, ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட வேண்டாம். இதிலேருந்து 9.5 எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து வெளியில் தான் வரும், உள்ளே வராது. ஸோ அதை சேர்த்து நீங்கள் எடுத்திங்கன்னா 9.5 வந்துடும். இப்போது 9.5 இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸோட கை உயரம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 7.5 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து 9.5 எல்போ ஸ்லீவ் முட்டிக்கு மேலே வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. இப்போது அந்த தையலுக்கு விட்டுருக்கீங்க இல்லையா, அதில் கரெக்டாக வந்து உங்களோட அந்த ஆம்கோல், அந்த கையும் ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்த வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆம்கோல் லூஸ் இருக்குது இல்லையா, அதை நல்லா இழுத்து வச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதாவது இங்கே தையல் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. லூஸும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து ஸ்லீவுக்கு லூஸ் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நம்ம வந்து ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. இது கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 9 இருக்குது. ஸோ 4.5 வந்து பாதி. இப்போ இதில் வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன், ஓகேவா? ஸ்லீவ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம தையலுக்கு கூட போட்டுக்கலாம். இப்போ இங்கே தான் வருது, இங்கே பத்தாது, நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணதே ரொம்ப ஒடிக்கி மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம குடையிறோம் அப்படின்னா ரொம்ப ஒடிக்கி போயிடும். ஸோ அதனால தான் ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுலாம். இப்போது நம்ம அந்த ஸ்லீவ்க்கு வந்து ஷேப் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பொறுமையாக நீட்டாக ஃப்ரீ ஹேண்டாகவே மார்க் பண்ணுங்கள். நீங்கள் எதையாவது வச்சு மார்க் பண்ணுறப்போ அது ஆர்டிஃபிஷியலாக நல்லா தெரியும். ஃப்ரீ ஹேண்டாக மார்க் பண்ணால் தான் அது கரெக்டாக வரும் ஷேப்பு. ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளே அழுத்தி கட் பண்ணுங்கள் ஆழமாக. ஏன்னா முன்னாடி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் கொடுக்க முடியாது. நல்லா எட்ஜ் வரைக்கும் போனால் தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது மொத்தம் வந்து 4 துணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் விரித்து வச்சு பொறுமையாக மார்க் பண்ணி கூட கட் பண்ணலாம். ஓகேவா?
ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ குடஞ்சிடலாம். இப்போ இந்த தையல் சென்டர்லேருந்து 1 இன்ச் தள்ளி, இங்கே ஆம்கோல்லேருந்து 1 இன்ச் தள்ளி இதுக்குள்ளே தான் நம்ம குடையணும். கையை இதுக்குள்ளே குடையிறதுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்குள்ளே கடைஞ்சாச்சு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கை வந்து நம்ம ஷேப்பாக எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பேக் பீஸ். பேக் பீஸ் வந்து எப்பவும் போல் 2 மடிப்பாக போட்டுக்கோங்க. கை தான் 4 மடிப்பாக போடணும். பேக் பீஸ் வந்து 2 மடிப்பாக தான் போடணும். கரை சைடு ஆப்போசிட் சைடு, மடிப்பு சைடு நம்ம சைடு. ஓகே, இப்போ எப்பவும் போல் பட்டிக்கு வந்து ஒரு 1.5 to 2 இன்ச்சு விட்டுக்கலாம். பட்டிக்கு வந்து நீங்கள் 2 இன்ச்சு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மடிப்பு போடுறப்ப க்ரிப்பு லூஸாக இருக்காது, க்ரிப்பு கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா பட்டி மேலே தூக்கிட்டே வரும். இப்போ ப்ளவுஸை வந்து நான் 2ஆக மடிச்சுக்கிட்டேன். நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரல, இல்லை ஏதாவது மிஸ்டேக் ஆகிடும் அப்படின்னு பயமாக இருந்தால் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு பின் கூட குத்தி வச்சுக்கலாம். ஷேப்பாக எடுத்து வச்சு, இவங்க வந்து இடுப்பு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கு மேலேருந்து அளவு மார்க் பண்ணுறேன். 1/4 இன்ச்சு மேலே நல்லா ஷோல்டர் எடுத்து வச்சு, அதாவது அகலமாயிடக்கூடாது நெக்கு. ஸோ 1/4 இன்ச்சு உள்ள ஷோல்டருக்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாடி லூஸ் நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வைக்கலைன்னா உங்களுக்கு துணி பத்தாது. இங்கே ஒரு மார்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 to 2 இன்ச்சில் ஒரு மார்க்கு. ஓகேவா? இப்போ இந்த பீஸ் நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது நெக்கு ரவுண்ட் நெக்கு தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கேருந்து இவங்க வந்து டீப்பாக தான் போடுவாங்க. அதனால் 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச்சு வச்சு ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு எடுத்துக்கோங்க. 2.25. ஸோ நான் 2.25 ப்ளஸ் ஒரு 1/2 3.25 வைக்கிறேன். இப்போ பாடி லூஸில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ சைடு பீஸ் எடுத்துக்கோங்க. சைடு பீஸ் எடுத்து 1/2 இன்ச்சு இங்கே வந்து நம்ம இறக்கம் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணாலும் ஓகே தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அது தையலுக்கு போகும் இல்லையா. இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு இந்த எல் ஷேப்பில் ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணி ரவுண்டு கொடுத்துருங்க. ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பீஸ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது என்னோடய சென்னை கஸ்டமரோட ப்ளவுஸு. அவங்க நேம் வந்து ஸ்ரீலேகா. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக எனக்கு வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ப்ளவுஸ்னால தான் நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்க திருப்பி இங்கே வந்து ஆல்ட்ரு எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா, கரெக்டாக இருக்கணும். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து ஃபுல் கிராஸில் போட்டுக்கலாம். அந்த கை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்மளோட ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ண தான் ஃபுல் கிராஸில் வரும்.
நான் ரொம்ப அமைதியாக, அதாவது வால்யூம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சத்தமாக பேச ட்ரை பண்ணுறேன். நானாக அமைதியாக கட் பண்ணுறதுனால வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே, இப்போ நம்ம பேக் பீஸ் என்ன மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் பீஸ்க்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. அது கரெக்டான அளவு. ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். இப்போ பேக்கில் வந்து 1.25 வச்சிங்க, ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் வச்சு ரவுண்டு கொடுத்துக்கோங்க. பேக்கில் 1 இன்ச் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டு 3/4 இன்ச் வைக்கணும். இப்போ இந்த பீஸ் எடுத்துடலாம். இப்போ வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட் பீஸ் ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி தான் 1/2 இன்ச் வச்சுக்கலாம். உள்ளே தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து கொக்கி பீஸ், பட்டன் பீஸ் வரும். ஸோ அதனால் இப்போ ஃப்ரண்ட் பீஸு நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்க நெக்கு, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து வெளியில் தள்ளி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நெக் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் பீஸ். இப்போ இதை அளந்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் வந்து 4 இருக்குது. ஸோ நீங்கள் 5 வச்சுக்கோங்க. சைடில் அளந்துக்கோங்க. சைடில் 6 இன்ச் அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 பீஸ். வந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதை சென்டரில் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டரில் சென்டர் எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை மார்க் பண்ணியாச்சு. கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி பீஸ் போயிடலாம். பட்டி பீஸ் இந்த கரை பீஸ் எடுத்துக்கோங்க, அதான் கரெக்டாக வரும். அலோ ப்ளவுஸில் இருக்கிறதுல எது பெரிய பட்டியோ அதை எடுத்துக்கோங்க. பட்டி எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கொக்கி பீஸ் எடுத்துக்கோங்க. கொக்கி பீஸ் சைடு தான் மார்க் பண்ணணும். கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு, அதை விட்டுட்டு அதுக்கு மேலே தையலை வைங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு. அதுக்கப்புறம் சேம் இங்கேயும் கீழே தையலுக்கு மேலே தையலுக்கு. அதுக்கப்புறம் சேம் இங்கேயும் கீழே தையலுக்கு மேலே தையலுக்கு. எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச். ஏன்னா நான் எப்போவுமே வந்து சைடு பீஸை அப்படியே தான் வைப்பேன். ஃப்ரண்ட் பீஸில் இருக்க அந்த சைடு பீஸ் அப்படியே தான் வைப்பேன். எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா தையலுக்கு கொடுக்குறப்ப சைடு ரொம்ப இறங்கிரும், ஷேப் மாறிடும். அதனால் இப்போ இந்த பீஸ் முன்னாடி தான் வரணும்னு ஒரு மார்க் போட்டுக்கோங்க.
இப்போ நார்மல் ப்ளைன் ப்ளவுஸ் எப்போ நீங்கள் கட் பண்ணாலும் இதில் வந்து வெளிப்பக்கம் அப்படின்னு நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துருங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக அமையும், இல்லைன்னா மாறிடும் பட்டி. இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு, ஷேப்பும் எடுத்து முடிச்சாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பாய். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.